श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं। यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। परमानन्दमाधवम्। இப்பொழுது சாஸ்திர யோனித்துவ சூத்திரத்திற்கு சித்தாந்தி விளக்கிய கருத்துக்கு எதிர்மாறாக வேதாந்த ஏகதேசி பூர்வபக்ஷத்தை எழுப்புகிறார். வேதாந்த ஏகதேசி என்றால் வேதாந்தம் தான், ஆனால் அத்வைத வேதாந்தம் ஆதிசங்கரர் இயம்புகின்ற வேதாந்தம் இல்லை. வேதாந்திகள் தான். இப்பொழுது எவ்வாறு துவைத்த வேதாந்தி, விசிஷ்டாத்வைத்த வேதாந்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வேதாந்தம் சங்கரம், அத்வைத்த வேதாந்தம், ராமானுஜர், விசிஷ்டாத்வைத்தம், மத்வர், துவைத்த எல்லாம் வேதாந்தம் தான். உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், பிரஸ்தானத்ரயம் இவர்களுக்கு. ஆனால் எவ்வாறு வேறு விதமான விளக்கங்களை இவர்கள் தருகிறார்களோ சாஸ்திரங்களுக்கு, அதே போல பர்த்ரு பிரபஞ்ச என்பவர் ஒரு குருன்னு தான் கருதுறாங்க வேதாந்தத்தில். ஆதிசங்கருக்கு முன்பு இருந்தவர்கள் இவர்கள்லாம். அந்த பர்த்ரு பிரபஞ்சர் அவருடைய அனுயாயிகள் அப்படின்னு ஒரு சாரார் சில பாஷ்யங்களில் பார்க்கும்போது, பாஷ்யத்திற்கு டீக்கா அதை பார்க்கும்போது ஒரு சில இடத்துல பர்த்ரு பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க, ஒரு சில இடத்துல வேதாந்த ஏகதேசிகள்னு சொல்கிறாங்க. எவ்வாறு இருந்தாலும் யார் எப்படிப்பட்ட மதம் என்று நாம் சரியாக புரியாமல் அறியாமல் இருந்தாலும் இவர்கள் வேதாந்த ஏகதேசிகள். பேர் பர்த்ரு பிரபஞ்சமாக இருக்கட்டும், பர்த்ரு பிரபஞ்ச அனுயாயிகள்னு சொல்லலாம், இல்லை வேதாந்த ஏகதேசிகள்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் வேதாந்திகள் தான், நம்மவர்கள் தான். ஆனால் வேறாக விளக்குகிறார்கள்.
வேறாக விளக்குகிறார்கள் என்ன அர்த்தம்? முன்பு நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேதாந்தமானது பிரம்மத்தை விளக்குகிறது. அதான் பார்த்தோம் இல்லையா? சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு பார்த்தோம். சாஸ்திரம் பிரம்மத்திற்கு பிரமாணம்னு பார்த்தோம். சாக்ஷாத் பிரமாணம், அதாவது எந்த வகையான விதி சம்ஸ்பர்ஷம் இல்லாமல், விதி சம்ஸ்பர்ஷம் அந்தரேன அப்படின்னு பாஷ்யக்கார விளக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? உண்மை, அதில் ஒன்றும் தவறு இல்லை, விளக்குகிறது தான் பிரம்மத்தை சாஸ்திரம். என்றாலும் அந்த பிரம்மம் அந்த ஆத்மாவை விளக்கும் பொழுது அந்த ஆத்மா பிரம்மத்தை உபாசனா விஷயமாக சாஸ்திரங்கள் விளக்குகின்றன்னு சொல்கிறாங்க. உபாசனா விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முன்பும் உபாசனா விஷயம் என்று கர்மகாண்டிகள் சொன்னாங்க இல்லையா? இவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. கர்மகாண்டிகள் அந்த பிரம்மத்தை வேதாந்த விஷயமாக சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க? கிரியாதான் விஷயம்னு சொன்னாங்க. அந்த கிரியை யஜ்ஞாதி கிரியையாக இருக்கட்டும், இல்லை அந்த கிரியை வேதாந்தத்தில் வரக்கூடிய உபாசனைகளாக இருக்கட்டும், வேதாந்தத்தில் வரக்கூடிய உபாசனைகளாக இருக்கட்டும், இப்படி தான் சொன்னாங்க அவங்க. கிரியைன்னு வரும்போது கர்த்திரு தேவதா பிரகாசன பரம் அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? உபாசனான்னு வரும்போது உபனிஷத்துலே பல உபாசனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பஞ்சாக்னி வித்யா, சாந்தோக்கியம், பிரகதாத்மிக்கு இருக்குது. பல உபாசனைகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? கேனோபனிஷத்தில் வரும்போது உபாசனைகள் இருக்குது இல்லையா? அதிதெய்வம் அப்படின்னு அங்கே வரும்போது அதில் உபாசனை இருக்குது இல்லையா? என்ன உபாசனை சொல்லுங்க பாப்போம். அதிதெய்வம், அதிதெய்வம் உபாசனை. கட்டோபனிஷத் நாச்சிகேத வித்யா இருக்குது, அந்த வித்யா இருக்குது, அது உபாசனை. பாங்க்த உபாசனை இருக்குது, அது தைத்திரியோபனிஷத் இல்லையா? தைத்திரியத்தில் பாங்க்த உபாசனா. கேனோபனிஷத்தில் மின்னல் போல, ஞாபகம் இருக்குங்களா? எதே தத் வித்யுதோ வியத்யுததா இதீன்யமீமிஷதா இத்யதி தெய்வதம். பிறகு அதாத்யாத்மம் எதே தத் கச்சதீவச்ச மனஹ அனேன சைத்தது உபஸ்மரத்யபீக்ஷ்ணகும் சங்கல்பஹ தத்வனம் நாம தத்வனமித்யுபாசிதவ்யம். இப்படி வேதாந்தில் இருக்கக்கூடிய உபாசனைகளை விளக்குவதாக எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னாங்க. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த வேதாந்த ஏகதேசிகள், இந்த பர்திரு பிரபஞ்ச அனுயாயிகள் என்ன சொல்கிறாங்க? இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் பிரம்மத்தை தான் சொல்லுது, கிரியை சொல்ல, பிரம்மன் தான் உபதேசிக்கிறது. ஆனால் அந்த பிரம்மத்தை உபாசியமாக காட்டுகிறது, பிரம்மத்தை உபாசியமாக காட்டுகிறது. உபாசியம் என்றால் உபாசிக்க வேண்டியதாக காட்டுகிறது. பூத வஸ்து தான். ஆனால் அந்த பூத வஸ்துவை சாஸ்திரம் படி உபாசிக்கும் பொழுது அதற்கு ஒரு பலன் உண்டு. இதான் விஷயம், இதான் வித்தியாசம். உபாசனைக்கு பல நாமங்கள், வித்யான்னு சொல்கிறது உண்டு. உபாசனைக்கும் வித்யான்னு பெயர் உண்டு. பிரபலமாக ஈஷோபனிஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். வித்யாம் ச யஸ்தத் வேதோபகயும் சக அவித்யா மிருத்தும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே இல்லையா?
அங்கே அவித்யா என்பது கர்மத்தையும் வித்யா என்பது உபாசனையும் குறிக்கக்கூடியது. உபாசனம் உபாசனைன்னு சொல்கிறது போல இன்னொரு நாமமும் இருக்கு உபாசனத்துக்கு. அதற்கு பேர் பிரதிபத்தி. இப்படி பிரதிபத்தி விதி விஷயமாக, பிரதிபத்தி விதி உபாசனா விதி விஷயமாக சாஸ்திரம் பிரம்மத்தை போதிக்கிறது. சாஸ்திர பிரமாணம்தான் பிரம்மத்துக்கு. ஆனால் எப்படி பிரமாணமாகிறது? அந்த பிரம்மத்தை உபாசனா விதி விஷயமாக்கி பிரமாணம் செய்கிறது சாஸ்திரம். பிரமாணமாகிறது சாஸ்திரம். எனவே விதி விஷயமாக, எப்படிப்பட்ட விதி? கர்ம விதி இல்லை, யஜ்ஞ யாக விதிகள் இல்லை. எப்படிப்பட்ட விதி? உபாசனா விதி விஷயம், பிரதிபத்தி விதி விஷயம். சொல்லுங்க பாப்போம், என்ன விஷயம்? பிரதிபத்தி விதி விஷயம். பிரதிபத்தி உபாசனை எல்லாம் ஒன்று தான். இப்படி பிரதிபத்தி விதி விஷயமாக சொல்லி அந்த பிரம்மத்தை அவ்வாறு உபாசனை செய்யும் பொழுது அதால் வரக்கூடிய புண்ணியத்தினால் தேகத்தினுடைய மறைவுக்கு பிறகு ஒருவன் அமிர்தத்துவத்தை அடைகிறான். எப்படி ஸ்வர்க்கத்தை விரும்புபவன் யஜ்ஞ யாகாதிகளை செய்து தேகத்தின் மறைவுக்கு பிறகு அந்த யஜ்ஞ யாகாதிகளால் வரக்கூடிய புண்ணியத்தினால், அந்த அபூர்வத்தினால் அவன் எவ்வாறு ஸ்வர்க்கத்தை அடைகிறானோ, ஸ்வர்க்கத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த லோகங்கள் யஜ்ஞ யாகாதிகளுடன் சேர்ந்து உபாசனையும் செய்யும் பொழுது பிரம்மலோக பர்யந்தம் ஒருவனுக்கு வாய்ப்புள்ளது. எவ்வாறு? அதனால் வரக்கூடிய புண்ணியத்தினால். வித்யை அவித்யை, கர்ம உபாசனை இரண்டையும் சேர்ப்பதனால் அதில் வரக்கூடிய புண்ணியத்தில் ஒருவனுக்கு சொர்க்கத்தை காட்டிலும் மற்ற உயர்ந்த லோகங்கள், தபஹா மகா ஜனஹா சத்தியம், இப்படிப்பட்ட லோகங்கள் கிடைக்குது. அவ்வாறாகவே இவன் சொல்கிறான், அந்த லோகத்துக்கு கொண்டு போகலை. என்ன சொல்கிறார் என்றால், ஆத்மாவை உபாசனை செய். அந்த ஆத்மாவை உபாசனை செய்யும்பொழுது அந்த ஆத்ம உபாசனையினால் வரக்கூடியது ஒரு புண்ணியம். அந்த புண்ணியத்தினால் தேகத்தினுடைய மறைவுக்கு பிறகு உனக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும். ஆத்மாதான் சாஸ்திரத்துடைய விஷயம். ஆனால் எப்படிப்பட்ட விஷயம்? வெறும் பிரமேயம் அல்ல, வெறும் பிரமேயம் அல்ல. இது பிரதிபத்தி விதி விஷயம். பிரதிபத்தி விதி விஷயம், உபாசனா விதி விஷயம். இது புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? இப்படிப்பட்ட பூர்வபக்ஷத்தை பாஷ்யக்கார் இப்பொழுது கண்டிக்கப் போகிறார். முதல் பூர்வபக்ஷத்தை பாஷ்யக்கார் எடுத்து விளக்கிறார். அதான் பார்ப்போம் நம்ம. அத்ர அபரே பிரத்யவதிஷ்டந்தே யத்யபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம ததாபி பிரதிபத்தி விதி விஷயதயா ஏவ சாஸ்திரேண பிரம்ம சமர்ப்பியதே யதா யூப ஆவஹனீயாதீனி அலௌகிகானி அபி விதிசேஷதயா சாஸ்திரேண சமர்ப்பியந்தே. தத்வத் அத்ர. அத்ர என்றால் இவ்வாறு பூர்வபக்ஷத்தை கண்டனம் செய்த பிறகு. எந்த பூர்வபக்ஷம் இது? கர்ம மீமாம்ச பூர்வமீமாம்ச பூர்வபக்ஷத்தை கண்டனம் செய்த பிறகு. எப்படி கண்டனம் செய்திருக்கார்? இந்த பிரம்மமானது, இந்த வேதாந்த வாக்கியங்கள் விதி ஸ்பர்ஷம் இல்லாமல் சுதந்திரமாக பிரம்மத்தை பிரமேயமாக கொண்டுள்ளன. எனவே பிரம்மம் சாஸ்திர யோனிதான்.
பிரம்மத்திற்கு சாஸ்திரம் பிரமாணம்தான். ஏன்? பிரம்மமானது சாஸ்திரத்தினுடைய விஷயம், பிரமேயம் என்று எந்த விதியினுடைய சம்பந்தமும் இல்லாமல் நேரடியாக சாஸ்திரம் பிரம்மத்திற்கு பிரமாணம் என்று அந்த பூர்வபக்ஷத்தை கண்டித்து விளக்கும் சமயத்தில் அந்த சமயம் எல்லாம் சரின்னு பார்க்கும்பொழுது அப்பரே என்றால் மற்றவர்கள் என்ன அர்த்தம்? அந்த மீமாம்சகர்களுக்கு வேறானவர்கள். அவர்களுக்கு வேறானவர்கள் என்ன அர்த்தம்? நம்மவர்கள். அப்பரே என்று சொல்லும்போது வேதாந்த ஏகதேசிகள், அவர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் கிடையாது, நம்மவர்கள். என்ன? பிரத்யவதிஷ்டந்தே பிரதிகூல ஆஸ்ரயா அவதிஷ்டந்தே. பிரதிகூல ஆஸ்ரயா அவதிஷ்டந்தே. பிரதிகூலமான, இப்பொழுது பாஷ்யக்கார் எடுத்து விளக்கிய எண்ணத்திற்கு பிரதிகூலமாக, அனுகூலம் இல்லை, பிரதிகூலமாக அவர்கள் எழுந்து தங்களுடைய கருத்துக்களை சாற்றுகிறார்கள். என்ன சொல்றாங்க? எத்யபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம ஒத்துக்கிறாங்க, சாஸ்திர யோனித்துவம் ஒத்துக்கிறாங்க. முதல்ல இருந்த பூர்வபக்ஷம் ஒத்துக்கல. சாஸ்திர யோனி பிரம்மம் சாஸ்திர யோனித்துவம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இவங்க எத்யபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம ஒத்துக்கிறோம். வேதாந்திகள் இல்லையா, ஒத்துக்கிறாங்க. ததாபி என்றாலும் பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திரேண பிரம்ம சமர்ப்பியதே. உபாசனா விதி விஷயமாக தான் சாஸ்திரமானது பிரம்மத்தை நமக்கு காட்டுகிறது. வெறும் பிரமேயம் அல்ல, உபாசனா விதி விஷயமாக. ஆனால் பூத வஸ்துவாச்சே, பூத வஸ்து என்ன அர்த்தம்? பரிநிஷ்டித வஸ்துவாச்சே. பரிநிஷ்டித வஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்லை, சாஸ்திரம் அந்த இடத்தில் விதிக்கும் பொழுது அந்த விஷயமானது சாதாரண விஷயமாக கருதக்கூடாது. அதை அலௌகிகமாக புண்ணியம் தருவதான விஷயமாக கொள்ள வேண்டும். எப்படி யஜ்ஞ யாகாதிகள் அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் லௌகிக விஷயம்தான், ஆனால் அதை யாகத்துக்கு பயன்படுத்தும் பொழுது, அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அதை பயன்படுத்தும் பொழுது அந்த விஷயம் எப்படி இருக்குது? அது லௌகிக விஷயமாக கருதக்கூடாது, அது அலௌகிகம்தான். அதனால் புண்ணியம் ஏற்படக்கூடும். உதாரணம் சொல்ற பாரு. யதா யூப ஆவகனீயாதீனி. யூபம்னா தெரியுமா உங்களுக்கு? மாடு கட்டுற கம்பம் கிடையாது. யஜ்ஞத்தில் நிறுத்தப்படுகின்ற தூண். எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் இப்போ? யூபம் சாதாரணமாக கதிர விருட்சத்தினுடைய, கதிர விருட்சம் அல்லது பில்வ விருட்சம், கதிர பில்வம், இதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு தூண். இது யஜ்ஞ பூமியில் அதை நட்டு பசு யஜ்ஞங்களில், எந்த யஜ்ஞங்களில் பசு ஹிம்சை இருக்கோ, பசு என்றால் பசுமாடு நினைக்கக்கூடாது, எந்த யஜ்ஞத்தில் விலங்கினுடைய ஹிம்சை இருக்கோ அந்த யஜ்ஞத்தில் அந்த விலங்கை, ஒரு ஆடு இருக்கும் சாதாரணமாக, அதை கட்டி வைப்பாங்க. யூபம், அதுக்கு பேர் யூபம். யூபம் என்பது மரத்துக்கு ஒரு பெயர். மரம் பேர் கதிரம் தான், மதம் பேர் பில்வம் தான். ஆனால் சாஸ்திரத்தில் யஜ்ஞம் வரும்பொழுது அந்த மரத்துக்கு யூபம்னு பேர் வருது. அதுபோல யாகம் செய்யும் பொழுது இருக்கிறது அக்னி தான். ஆனால் அந்த அக்னியில் ஒரு திசையில் இருக்கக்கூடிய அக்னிக்கு ஆவகனீயம்னு பேர் இல்லையா? இருக்கிறது நெருப்பு தான். ஆனால் யாகம் வரும்போது அந்த நெருப்புக்கு என்ன பெயர்? ஆவகனீயம் பேர், ஆஹவனீயம்னு பேர். இப்படி யதா யூப ஆவகனீயாதீனி மந்திரங்கள்லாம் சொல்லும்போது யூபே பசும் பத்னாதி, கதிரோ யூபோ பவதி, பில்வோ யூபோ பவதி, யூபம் தக்ஷதி
தக்ஷம். யூபம் தக்ஷதி, அதை வெட்டி. யூபம் அஷ்டாஸ்ரீ கரோதி. அஷ்டாஸ்ரீ, அஷ்டாஸ்ரீ என்றால் 8 கோணங்கள் கொண்டு அந்த யூபத்தை. இப்படி மந்திரங்கள்லாம் சொல்லும்போது அந்த கதிரம் இல்லை அந்த பில்வம், அதனுடைய அந்த மரத்தினுடைய அந்த மரத்தால் செய்யக்கூடிய அந்த அந்த தூணானது யூபம் என்று பெயரைப்படுகிறது. பூதவஸ்து தான், ஆனால் இப்பொழுது அலௌகிகமாயிடுச்சு சாஸ்திரிய சம்ஸ்காரத்தினால், சாஸ்திரிய சம்பந்தத்தினால். யதா யூப ஆஹவனியாதீனி அலௌகிகானி அப்பி விதிசேஷதையா சாஸ்திரேண சமர்ப்பியந்தே தத்வத். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த யூபம் ஆவகனீயம் என்பது அலௌகிகமாகி விதிசேஷமாக எவ்வாறு சாஸ்திரம் நமக்கு தருகிறதோ, சமர்ப்பியந்தே சாஸ்திரேன சமர்ப்பியந்தே, சாஸ்திரம் வேதமானது எவ்வாறு சாதாரண பூத வஸ்துக்களை யஜ்ஞ யாக சம்பந்தத்துடன் அதை அலௌகிகமாக செய்து நமக்கு அதை யாகத்தின் அங்கமாக, அலௌகிகமான யாகத்தின் அங்கமாக செய்து அருளுகிறதோ அவ்வாறாகவே. அவ்வாறாகவே அர்த்தம், ஆத்மாவும் இப்படி தான், பூத வஸ்து தான், இருக்கிறது தான், இல்லாத ஒன்று கிடையாது, பரிநிஷித வஸ்து தான். ஆனால் ஆத்மா இத்யேவ உபாசீத, அப்படி உபாசனைக்கு விஷயமாக இந்த ஆத்மாவை மாற்றும் பொழுது அந்த ஆத்மா பூத வஸ்து தான், ஆனால் அலௌகிகமாகி உங்களுக்கு லௌகிக பலன் அல்லாது அலௌகிகமான பலனா புண்ணியத்தை தரக்கூடியது. எங்க இப்படி சொல்றீங்க? ஆத்மாவை அறிந்தால் அசேஷ சம்சார ஹானி அப்படிலாம் முன்னாடி சொன்னோமே, அதெல்லாம் ஏன் அறிந்தாலே பிரயோஜனம்னு ஏன் ஒத்துக்கூடாது? இந்த ஆத்மாவை உபாசனை விதியாக செய்து அந்த ஆத்மாவை அலௌகிகமாக செய்து அதனால் அந்த உபாசனையால் அலௌகிகமான புண்ணியத்தை பெற்று அந்த அலௌகிக புண்ணியத்தால் அலௌகிகமான அமிர்தத்தை, இது ஏன் இப்படியெல்லாம்? நேராக ஆத்மாவனுடைய ஞானத்தினால் நமக்கு புருஷார்த்தம் உண்டுன்னு ஏன் ஒப்புக்கூடக்கூடாது? ஒப்புக்கூட முடியாது. குதஹ ஏதத்து, ஏன்? ஏனென்றால் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் தெரிந்தவர்கள் பிரவருத்தி நிவிருத்தி பிரயோஜனம் உடையது சாஸ்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா பிரவருத்தி நிவிருத்தி கிரியை தான் சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் சொல்லியிருக்காங்க. கிரியைன்னு சொன்னால் அது 2 வகைப்படலாம் இல்லையா? பிரவருத்தி நிவிருத்தி. உபாதேயம் ஆகும்போது பிரவருத்தி ஆகிடுது. ஹான உபாதேயம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஹான என்று வரும்போது நிவிருத்தி ஆகிடுது. ஒன்றை தள்ளுகிறோம் அல்லது ஒன்றை எடுக்கிறோம். எடுக்கும்போது உபாதேயமான பிரவருத்தி ஆகுது இல்லையா? ஒன்றை விளக்குவதனால் அது நிவிருத்தி ஆகுது. இப்படி கிரியை தான் சாஸ்திரத்துடைய பிரயோஜனமாக சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்போ உண்மை பிரம்மம்தான் சாஸ்திரத்தில் சொல்லுது, வேதாந்தம் பிரம்மத்தை தான் சொல்லுது. ஆனால் அந்த பிரம்மத்தை கிரியையுடன் சேர்க்கணும், உபாசனா கிரியையுடன் சேர்க்கணும், சாதாரண கிரியை இல்லை. அதான் சொல்கிறார். படிப்போம். குத ஏதத், தெரியுது இல்லைங்களா எங்கே இருக்குன்னு? குத ஏதத் பிரவருத்தி நிவೃತ್ತಿ பிரயோஜனத்வாத் சாஸ்திரஸ்ய பிரவருத்தி நிவೃತ್ತಿ பரத்வாத். பரவாயில்ல, 2 பொருள் ஒரே பொருள் தான். பிரவருத்தி நிவೃತ್ತಿ பிரயோஜனத்வாத் சாஸ்திரஸ்ய ததா ஹி சாஸ்திர தாத்பர்ய விதஹ ஆஹுஹு. தாத்பர்ய, சாஸ்திர தாத்பர்ய அனுக்கிரமண எல்லாம் ஒரே அர்த்தம் தான் கடைசியில். சரி, இது வரைக்கும் படிப்போம். குத ஏதத் பிரவருத்தி நிவೃತ್ತಿ சாஸ்திரஸ்ய
மரணம். சரி, குதா ஏதத், ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஒரு விசித்திரமாக சொல்கிறீங்களே? ஏன் ஆத்மாவை உபாசனையினுடைய விஷயமாக சொல்லி அதை ஆத்மாவை அலௌகிகமாக பண்ணி இப்படி இப்படி அப்படி அப்படிலாம் சொல்லி புண்ணியம் வருது, அதுக்கப்புறம் வந்து தேகத்தினுடைய மறைவு, அதுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஏனென்றால் பிரவருத்தி நிவೃತ್ತಿ பிரயோஜனத்வா சாஸ்திரஸ்ய, சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்னா பிரவருத்தியோ நிவೃತ್ತಿயோ இருக்கணும். சாஸ்திரம் ஒன்று செய்யுன்னு சொல்லணும், செய்யுன்னு சொல்லணும், இல்லை செய்யாத. விதி நிஷேதம் இப்படி வரணும். செயலினால்தான் ஒன்றை அடைய முடியும், சும்மா இருப்பதனால ஒன்றும் கிடைக்காது. இது இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ததாகி சாஸ்திர தாத்பரிய விதா ஆகு, அவ்வாறாகவே சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். சாஸ்திர தாத்பரிய விதாம் அனுக்கிரமணம் இருக்கு. அனுக்கிரமணம்னா அவர்கள் சொல்லிய வார்த்தைகள், அவர்கள் சொல்லியவைகள் அப்படின்னு அர்த்தம். ஆகு என்றால் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சபர பாஷ்யத்திலிருந்தும் பூர்வ மீமாம்சா ஜெய்மினி சூத்திரத்திலிருந்தும் வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து இப்பொழுது பிரமாணமாக அவர்கள் வைக்கிறார்கள். பார்ப்போம். திருஷ்டோஹி தஸ்ய அர்த்தः கர்மாவ போதனம் நாம சோதனாஹி கிரியாயாஹ பிரவர்த்தகம் வசனம் ஆஹுः. சரி, தஸ்ய ஞானம் உபதேசः தத்பூதானாம் ச கிரியார்த்தேன சமாம்நாயः. ஆம்நாயஸ்ய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்யம் அததர்த்தானாம் இதி ச. சேர்ந்து படிங்க. திருஷ்டோஹி தஸ்ய அர்த்தः தனம் நாம இதி சோதனா இதி கிரியாயாः தஸ்ய ஞானம் உபதேசः யஹ யஸ்ய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்யம் அததர்த்தானாம் இதி ச. தொடர்ந்து வாக்கியங்கள். முதல் சபரபாஷ்யம். திருஷ்டோஹி தஸ்ய அர்த்தः கர்ம அவபோதனம் நாம. தஸ்ய வேதஸ்ய, வேதஸ்ய வேதத்தினுடைய அர்த்தம் திருஷ்டः தெளிவாக உள்ளது. எது அது? கர்ம அவபோதனம் நாம, கர்மத்தை பற்றிய உபதேசம்தான். சரி, பூர்வமீமாம்சா பாஷ்யம். அடுத்ததும் பூர்வமீமாம்சா பாஷ்யம். சோதனா இதி, சோதனா என்றால் சாஸ்திர உபதேசம், வேத வாக்கியம். சோதனா இதி, எதை சோதனா என்று சாஸ்திர உபதேசம் என்று சொல்ல முடியும்? கிரியாயாக பிரவர்த்தகம் வச்சனம் ஆகுகு, கிரியையினுடைய கிரியைக்கு பிரவர்த்தகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் வாக்கியம்தான் சோதனா என்று அழைக்கப்படும். ஆகுகு, இதுவும் பாஷ்யம். ரெண்டுமே கிரியை தான். சாஸ்திர உபதேசம்னா என்ன? கிரியைக்கு சம்பந்தம் இருக்கணும். வேதத்தினுடைய அர்த்தம் என்ன? கர்ம அவபோதனம். தஸ்ய ஞானம் உபதேசः, இது சூத்திரம். தஸ்ய ஞான உபதேசம், ஞானம் உபதேசः. தஸ்ய, தஸ்ய என்றால் தர்மஸ்ய, தர்மஸ்ய ஞானம் உபதேசः. சாஸ்திர உபதேசம் என்ன? தர்மஸ்ய ஞானம். தர்மம்னா என்ன? கிரியா இல்லையா? வைதிக கிரியாவுக்கு தான் தர்மம் சொல்கிறோம். அது யக்ஞ யாகாதிகளாக இருக்கலாம், அல்லது மானச கிரியான உபாசனையாக இருக்கலாம். ஆனால் கிரியா தான். சரி, தத்பூதானாம் ச கிரியார்த்தேன சமாம்நாய. தத்பூதானாம், தத்பூதானாம்னா தத் தஸ்மின்
அந்த வேதத்தில் தஸ்மின் வேதே பூதானாம் சித்த வஸ்தூனாம், பூத பதார்த்தம், பூத வஸ்துக்கள், பூதானாம் கிரியார்த்தேன, கிரியைக்காக, கிரியையுடன், கிரியார்த்தேன, கிரியைக்கு அவசியமானதுடன், கிரியார்த்தேன, சமாம்நாய சக உச்சரணம். சக உச்சரணம் என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுதெல்லாம் பூத வஸ்து இருக்கோ அது கிரியையுடன் சேர்த்து படிக்க வேண்டும், அது தனியாக கொள்ளக்கூடாது. சமாம்நாய சக உச்சரணம். இது பூர்வ மீமாம்சா சூத்திரம். இதுவும் அடுத்ததும் சூத்திரம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், அர்த்தம் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஆம்நாயஸ்ய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்கியம் மததர்த்தானாம். சாஸ்திரத்துக்கு கிரியையினுடன் தான், கிரியைதான் பிரயோஜனம். அந்த கிரியையை பிரயோஜனம் இல்லாத பொழுது அந்த சாஸ்திரம், அந்த வாக்கியம் ஆனர்த்தக்கியம், அதற்கு நேரடியான பொருள் இல்லை அப்படின்னு அர்த்தம். மற்றதை கூட சேர்க்கணும்னு அர்த்தம். இத்திச்ச, இப்படி நீங்கள் சாஸ்திர சபரருக்கு தெரியாதா வேதம் எதை சொல்லுதுன்னு? ஜெய்மணிக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்வது சரி. வேதாந்தம் உபனிஷதானது பிரம்மத்தை தான் போதிக்கிறது. ஆனால் இதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். பிரம்மத்தை போதிக்கிறது சரி, ஆனால் வேதத்தினுடைய முழு, வேதாந்தம் வேதத்தில் தானே இருக்கு. அப்போ வேதத்தினுடைய முழு அர்த்தம் எங்கே இருக்கு? கிரியையில் இருக்கு. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த பிரம்மம் சாஸ்திர பிரமேயம்தான். ஆனால் எவ்வாறு சாஸ்திரம் பிரம்மத்தை உபதேசிக்கிறது அப்படின்னு இவர்கள் பெரியவர்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அது உபாசனா கிரியா, உபாசனை என்ற கிரியையினுடைய, உபாசனா என்னும் கிரியையினுடைய விஷயமாக சொல்கிறது. எனவே அத்தஹ படிப்போம். அத்தஹ புருஷம் क्वचित् விஷய விசேஷே பிரவர்த்தயத். என்னாச்சு? எல்லாரும் படிக்கிறீங்களா? தெரியுதுங்களா சரியா? அத்தஹ புருஷம் क्वचित् விஷய விசேஷே பிரவர்த்தயத் குதश्चित् விஷய விசேஷாத் நிவர்த்தயத். ச அர்த்தவத் சாஸ்திரம் தச்சேஷதயா ச அன்யத் உபயுக்தம் தத் சாமான்யாத் வேதாந்தானாம் அபி ததைவ அர்த்தவத்வம் ஸ்யாத். சரி, சேர்ந்து படிங்க. அத்தஹ அர்த்தவத் சாஸ்திரம் தச்சேஷதயா ச அன்யத் உபயுக்தம் அன்யாத் வேதாந்தானாம் அபி. அத்தஹ இவ்வாறு பெரியோர்கள் எல்லாம், சாஸ்திர தாத்பரிய ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கிரியைதான் வேதத்தினுடைய தாத்பரியம் என்று சொல்ல, அதனால் அத்தஹ புருஷம் ஒரு மனிதனை क्वचित् விஷய விசேஷே பிரவர்த்தயத், ஒரு விஷயத்தில், ஒரு சார்ந்த விஷயத்தில், ஒரு சில விஷயங்களில் மனிதனை பிரவர்த்தனம் செய்து, குதश्चित् மற்ற விஷயங்களிலிருந்து, விஷய விசேஷாத் மற்ற விஷயங்களிலிருந்து அவனை நிவர்த்தனம் செய்ய வைத்து சாஸ்திரம் அர்த்தத்தை பெறுகிறது, பிரயோஜனத்தை பெறுகிறது. சாஸ்திரம் அர்த்தவத்து. அப்படி சாஸ்திரம் இவ்வாறு அர்த்தம் பெற, பிரவிற்த்தி நிவிற்த்தியால் அர்த்தம் பெற, பிரயோஜனம் பெற, நேராக எந்தெந்த பூத வஸ்து உள்ளதோ அவையெல்லாம் என்ன செய்யணும்? அந்த பிரவிற்த்தி நிவிற்த்திக்கு சேஷமாக செய்யணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கர்மகாண்டியும் இவன் சொல்கிறதும் ஒன்று தான். ஒரே இடத்துல தான் வித்தியாசம் இருக்குது. என்ன?
கர்மகாண்டி நேராக சொல்கிறான், சாஸ்திரத்தினுடைய விஷயம் கிரியாதான். இவன் என்ன சொல்கிறான்? பிரம்மம் விஷயம்தான். வேதாந்தத்தில் வரும்போது பிரம்மம் விஷயம்தான். ஆனால் அந்த பிரம்மம் உபாசனா விதி விஷயம் அப்படின்னு கிரியையுடன் பிரம்மத்தை சேர்த்துக்கொள்கிறான், கிரியாவுடைய விஷயமாக சேர்த்துக்கொள்கிறான். அதான் சொல்றார், தட் சேஷத்தையாச்ச அந்நியத் உபயுக்தம். பூத வஸ்துக்கள் எல்லாம் அந்த பிரவிற்த்தி நிவர்த்தியுடன் சேர்த்து அதில் பிரயோகம் செய்ய வேண்டும். உபயுக்தம், அங்கே உபயோகம் செய்யணும். தத் சாமானியாத் வேதாந்தானாம் அப்பி, வேதாந்தமும் வேதமாக இருக்க, எனவே இந்த விஷயத்தில் இது ரெண்டுமே சமமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் சமமாக இருக்கணும்? கிரியையினுடைய சம்பந்தம் இல்லாமல் வேதம் அப்பிரயோஜனமாகிவிடும். பிரவிற்த்தி நிவிற்த்தியில் எந்த விஷயம் சேரவில்லை என்றால் அந்த விஷயம், அந்த வேதம் அதை பிரதிபாதித்தது அப்பிரயோஜனமாகிவிடும். அது ஏற்படக்கூடாது. தத் சாமானியாத்னா பிரவிற்த்தி நிவிற்த்தி என்ற விஷயத்தில் வேதாந்தமும் வேதத்துக்கு சமமாக இருப்பதனால் ததைவ அர்த்தவத்துவம் ஸ்யாத். வேதாந்தத்துக்கும் அந்த கிரியையுடன் சம்பந்தம் இருந்தால் தான் அதற்கும் பிரயோஜனம் உண்டு என்று. இவ்வாறு சதிச்ச விதிபரத்வே, இவ்வாறு வேதாந்தமும் விதிபரமாக இருக்க. அடுத்து படிப்போம். சதிச்ச விதிபரத்வே, சதிச்ச விதிபரத்வே யதா ஸ்வர்காதி காமஸ்ய அக்னிஹோத்ராதி சாதனம் விதீயதே ஏவம் அமிர்தத்வ காமஸ்ய பிரம்ம ஞானம் விதீயதே இதி யுக்தம். சரி, விதி சதிச்ச விதி பரத்வே, அது வரைக்கும் சதிச்ச விதி சதிச்ச விதிபரத்வே, இவ்வாறு வேதாந்தமும் விதிபரமாக இருக்க. அப்படின்னா அர்த்தம், இந்த விதி நிமித்தமாக அமைய என்ன செய்யணும்? யதா ஸ்வர்காதி காமஸ்ய, எவ்வாறு ஸ்வர்க்கத்திற்கு ஆசை உள்ளவன், அக்னிஹோத்ராதி ஸ்வர்காதி காமஸ்ய, ஸ்வர்க்கத்தில் விருப்பம் உள்ளவனுக்கு அக்னிஹோத்ராதி சாதனம் விதீயத்தை, அக்னிஹோத்திரம் போன்ற சாதனங்கள் வேதம் விதிக்கிறது. ஏவம் அவ்வாறாகவே அமிர்தத்துவ காமஸ்ய, ஸ்வர்க்கம் அவனுக்கு ஆசை இல்லை, ஸ்வர்க்கம் வேண்டாம், அவனுக்கு அமிர்தத்துவம் வேணும். இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. கர்மகாண்டிகள் ஸ்வர்க்கத்தையே அமிர்தமாக கொள்கிறார்கள். அபாம சோமயாகம் செய்தோம், சோமத்தை குடித்தோம், அபாம சோமயாகம் செய்தோம், அமிர்தா பூம, நாங்கள் அமிர்தர்கள் ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கர்மகாண்டி. இங்கே என்ன விசேஷம் என்ன? இங்கே ஸ்வர்க்கத்தை அமிர்தமாக இவர்கள் கொள்வதில்லை, அந்த பிரம்ம பிராப்தி தான் அமிர்தமாக கொள்கிறார்கள், பிரம்மத்தை அடைவது தான் அமிர்தமாக கொள்கிறார்கள். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அமிர்தத்துவ காமஸ்ய, எவ்வாறு ஸ்வர்க்கம் அடைவதில் விருப்பமுள்ளவனுக்கு வேதங்கள் அக்னிஹோத்திரம் ஜோதிஷ்டோமம் தர்ஷபூர்ணமாச யாகம் இவ்வாறு கர்மங்களை விதிக்கிறதோ அவ்வாறாகவே ஒருவனுக்கு அமிர்தத்துவ காமம் உண்டானால், எனக்கு ஸ்வர்க்கம் வேண்டாம், எனக்கு அமிர்தம் தான் வேணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உண்டா, ஒரு விளைவு இருந்தால் அவனுக்கு பிரம்மஜானம் விதீயதே, பிரம்மஜானம் விதிக்கப்படுகிறது. பிரம்மஜானம் விதிக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? அந்த பிரம்ம உபாசனை விதிக்கப்படுகிறது. இது உக்தம். எந்த இடத்துல சமம் வருது பாருங்க. இங்க எப்படி யதா ஸ்வர்காதி ஸ்வர்க காமனுக்கு என்ன
அமிர்தத்துவ காமனுக்கு என்ன? அப்போ கடைசியில் இருவரும் அவர்களுக்கு பலம் எப்படி கிடைக்கிறது என்பது சமம்தான். எப்படி? ஸ்வர்க காமன் என்ன செய்யணும்? சாஸ்திரம் என்ன செய்கிறது? யக்ஞ யாகாதிகள் விதிக்கிறது சாஸ்திரம். அந்த யக்ஞாதிகளை அவன் செய்யணும். செய்யும்போது என்ன வருகிறது? புண்ணியம் வருகிறது. புண்ணியம் வந்துட்ட பிறகு உடனே முக்தி, உடனே சொர்க்கமா? இல்லை. உடனே சொர்க்கமா? இல்லை. பின் எப்போ உனக்கு சொர்க்கம்? தேகத்தினுடைய பாதம், தேகத்தினுடைய மறைவு. அதற்கு பிறகு அவனுக்கு ஸ்வர்க்கம். இப்போ இங்கே அமிர்த காமன், அவனுக்கு பிரம்ம ஞானம், பிரம்ம உபாசனை விதிக்கப்படுகிறது. அந்த உபாசனையை அவன் செய்கிறான். செய்யும்பொழுது அவனுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. புண்ணியம் கிடைச்சா உடனே முக்தியா? இல்லை. பிரம்ம ஞானத்தில் உடனே முக்தியா? இல்லை. என்ன ஆகுது? அவன் சரீரமுடைய பாதம், சரீரம் விழணும். சரீரம் இறந்து போகும்பொழுது என்ன ஆகிறது? அவன் பிரம்மத்துடன் ஐக்கியத்தை பெறுகிறான். ஜீவன் முக்தியெல்லாம் இவங்க கிடையாது. பாதை இரண்டிற்கும் ஒன்று. விஷயம் வேறு, ஆசை வேறு, சாஸ்திரம் விதிக்கிற கிரியை வேறு. ஆனால் புண்ணியம் ஒன்று, பலத்தில் பேதம் உண்டு. இரண்டுமே தேகத்தினுடைய பாதத்திற்கு பிறகு. இதுதான் இந்த பர்த்து பிரபஞ்சத்தினுடைய அவர்களுடைய வேதாந்தத்தினுடைய ஞானம். இதுதான் இப்படிதான் அவங்க வேதாந்தத்தை விளக்குறாங்க. சரி, இப்பொழுது அவர்களுடைய சித்தாந்தத்தை எடுத்து வைத்து, பூர்வபட்சமாக எடுத்து வைத்து பாஷ்யக்காரர் அதை கண்டனம் செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டனம் பண்ணுவார். எடுத்த உடனே அனைத்தையும் கண்டனம் செய்வதில்லை. அவர் மெதுவாக கண்டனம் பண்ண, அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல, அந்த சம்வாதம் மிகவும் அருமையாக மாறுகிறது. சரி, பார்ப்போம். முதல் சித்தாந்தி தன்னுடைய கருத்தை சொல்றார். கொஞ்சமாக சொல்றார், பார்ப்போம். நனு இஹ ஜிக்ஞாஸ்ய வைலக்ஷண்யம் உக்தம் கர்மகாண்டே பவ்யோ தர்மः ஜிக்ஞாஸ்யः இஹ து பூதம் நித்ய நிர்வృத்தம் பிரம்ம ஜிக்ஞாஸ்யமிதி. தத்ர தர்மஜ்ஞான பலாத் அனுஷ்டான சாபேக்ஷாத் ஒருத்தர் எல்லாம் ஒன்று தானே. அனுஷ்டான எல்லாம் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் நிறுத்தக்கூடாது என்ன, சரிங்களா? கொஞ்சம் வித்தியாசம் தான் சொல்லுங்கள். அனுஷ்டான சாபேக்ஷாத் விலக்ஷணம் பிரம்மஜான பலம் பவித்தும் அர்ஹதி. சரி, நனு இஹ ஜிக்ஞாஸ்ய வைலக்ஷண்யம் உக்தம் பவித்தும் அர்ஹதி. நனு, நனு பூர்வபக்ஷமா சித்தாந்தமா? சித்தாந்தம். நனுன்னு வரும்போது சாதாரண அங்கே பூர்வபக்ஷம் ஞாபகம் வரும். சொல்கிற கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நனு. சாதாரணமாக சித்தாந்தி சொல்கிற கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது பூர்வபக்ஷி. இங்கே சித்தாந்தி பூர்வபக்ஷ கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நனு நனு இஹ ஜிக்ஞாஸ்ய வைலாக்ஷண்யம் முக்தம். ஜிக்ஞாசியம் என்றால் விசாரத்தினுடைய விஷயம். தர்ம மீமாம்சையில் விசாரம் தர்மம், விசாரிக்கின்ற விஷயம் தர்மம், ஜிக்ஞாஸ்யம் தர்மம். பிரம்ம மீமாம்சையில் ஜிக்ஞாஸ்யம்
பிரம்மம். இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்கே. இஹ இஹ இங்கே, இங்கே என்று வரும்பொழுது தர்ம ஜிக்ஞாசா சூத்திரம் முதல், பிரம்ம ஜிக்ஞாசா சூத்திரம் முதல். முதல்னா இந்த முதலாக இருக்கக்கூடிய தர்ம மீமாம்சை இருக்கக்கூடிய முதல் சூத்திரம், அதே போல் பிரம்ம மீமாம்சை இருக்கக்கூடிய முதல் சூத்திரம். என்ன சூத்திரம் அது? அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா அங்கே, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா இங்கே. இஹ இது ரெண்டுத்தையும் கொள்ளணும். இங்கே இஹ ஜிக்ஞாசிய வைலக்ஷண்யம் முக்தம். இங்கே அந்த ஜிக்ஞாசியமான விசாரத்திற்கான விஷயத்தினுடைய வித்தியாசம் இருக்கே, ரெண்டும் ஒன்றா இல்லையே, வெவ்வேறாக இருக்கே. புரியலையே, என்ன சொல்கிறீங்க? கர்மகாண்டே பவ்யோ தர்ம ஜிக்ஞாசியா, கர்மகாண்டத்தில் ஜிக்ஞாசம் செய்யக்கூடிய ஜிக்ஞாசியமாக இருக்கக்கூடிய தர்மமானது, விசார விஷயமாக இருக்கக்கூடிய தர்மமானது பவ்யா. பவ்யா என்றால் பூதமாக இல்லை. பூதமாகனா பிசாச்சில் நினைக்கூடாது. பூதமாக இல்லைன்னா பரினிஷ்டதமாக இல்லை. பவ்யா பிறகு வரக்கூடியது, பிறகு வரக்கூடியது புருஷ கிருதி சாத்தியமாவது, இப்பொழுது இல்லை. ஜிக்ஞாசிய விஷயம் அப்படி இருக்கு அங்கே. இஹத்து, ஆனால் இங்கே வேதாந்த சாஸ்திரத்தில் இஹத்து பூதம். பூதம் பரிநிஷ்டிதம், நித்திய நிர்வൃத்தம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அந்த பிரம்மம் ஜிக்ஞாசியம் இதி. அப்படிப்பட்ட பிரம்மத்தை ஜிக்ஞாசியம் செய்கிறோம். அதுதான் விசாரத்தின் விஷயமாக இருக்கிறது. அப்படி விஷயம் வேறாக இருக்க அந்த பலன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணுமே. நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி பலன் சொல்கிறீங்களே இல்லையா? விஷயம் வேறாக இருக்கு. மாம்பழம் சாப்பிட்ட, மாம்பழம் எனக்கு விருப்பம், இன்னொருத்தருக்கு விருப்பம் பாவக்காய். மாம்பழம் சாப்பிட்டா இனிப்பாக இருக்குது, பாவக்காய் சாப்பிட்டா கசப்பாக இருக்குது. விஷயம் வேறாக இருக்க அதனுடைய பலம் வேறாக இருக்கணுமே. நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு சரியா தோணலை. இது ஏதோ சரிப்படலை. விஷயம் வேற இருக்கு. கர்மகாண்டே பவ்யோ தர்ம ஜிக்ஞாசியா இஹத்து பூதம் நித்திய நிர்வൃத்தம் பிரம்ம ஜிக்ஞாசியம் இதி. வித்தியாசம் இருக்கே. தத்ர தத்ர அந்த தர்மத்தில் தத்ர தர்மஜான பலாத் அனுஷ்டான சாபேக்ஷாத் விலக்ஷணம் பிரம்மஜான பலம் பவித்துமர்ஹதி. அங்கே தர்மஜான பலம் எப்படி இருக்கு? அனுஷ்டான சாபேக்ஷம் உள்ளது. ஆனால் அதற்கு விலட்சணமாக பிரம்மஜான பலம் இருக்கணுமே. அது பூத வஸ்துவாச்சே, அதை அறியும் போது ஒரு பலன் இருக்கணுமே. பிரம்மஜான பலம் விலட்சணம் பவித்துமர்ஹதி, வித்தியாசமாக இருக்கணுமே. ஏன்னா பொருள் விசாரிக்கின்ற விஷயம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சித்தாந்தி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. பிரம்மத்தையும் அந்த உபாசனா விதி விஷயமாகத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு அவன் நிரூபிக்க பார்க்குறான். சில சாஸ்திரங்களை உபனிஷத் வாக்கியங்களை வைத்து நிரூபிக்க பார்க்கிறார் அவர். பார்ப்போம். சில சமயத்தில் அவன் சொல்கிறேன், சில டைம் அவரை சொல்கிறேன். வேதாந்தியாச்சே, பூர்வபக்ஷியாக இருக்கிறாரே, என்ன பண்ணுறது? நார்ஹதி ஏவம் பவித்தும் காரிய விதி பிரயுக்தஸ்ய ஏவ பிரம்மணः பிரதிபாத்யமானத்வாத் ஆத்மா வா அரே திரஷ்டவ்யः ய ஆத்மா அபஹத பாப்மா சோன்வேஷ்டவ்யः ச விஜிக்ஞாசிதவ்யः ஆத்மா இத்யேவ உபாசீத ஆத்மானமேவ லோகம் உபாசீத பிரம்மவேத பிரம்மைவ பவதி.
இத்யாதிஷு விதானேஷு சத்சு ஏதேஷு கோசௌ ஆத்மா கிம் தத் பிரம்ம இதி ஆகாங்க்ஷாயாம் தத் ஸ்வரூப சமர்ப்பணேன சர்வே வேதாந்தாக உபயுக்தாக நித்யः சர்வஜ்ஞः சர்வகதः நித்யத்ருப்தः நித்யசுத்தபுத்தமுக்தஸ்வபாவः விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம இத்யேவமாதயः தத் உபாசனாச்ச சாஸ்திரதிருஷ்டः அதிருஷ்டः மோக்ஷः பலம் பவிஷ்யதி. பவிஷ்யதி. ஜிக்ஞாஸ்ய விஷயம் வேறாக இருந்தாலும், ஒன்றுக்கு அனுஷ்டானம் இருந்தாலும், மற்றொன்றுக்கு உன்னை பொறுத்த மட்டும் உன்னை பொறுத்த மட்டும் அனுஷ்டானம் அவசியமில்லை என்று நீ சொன்னாலும் இது சரிபடாது. டார்ஹதி ஏவம் பவித்தும், நீ சொல்வது போல வித்தியாசமாக முடியாது. எது வித்தியாசமாக முடியாது? ஜிக்ஞாஸ்ய விஷயம் வேறாக இருக்க, உன்னை பொறுத்த மட்டும் தர்மத்திற்கு மட்டும்தான் அனுஷ்டானத்தினுடைய அபேட்சை இருக்க, பிரம்மத்தில் அனுஷ்டானம் அபேட்சை இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நார்ஹதி ஏவம் பவித்தும், அது சரியில்லை. ஏன்பா எப்படி சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வாக்கினால் ஒரே பூர்வபக்ஷத்தை சந்திப்போமே. நம்ம ரெண்டு பேருக்கும் பகைவன் அவனாச்சே, நம்ம தம்பி தான். ஆனால் கூட அவனும் இல்லை. காரிய விதி பிரயுக்தஸ்ய ஏவ பிரம்மணः பிரதிபாத்தியமானத்வா. பிரம்மத்தை சாஸ்திரம் எப்படி பிரதிபாதிக்கிறது? காரியம் கிரியை, கிரியை உபாசனா என்ற மானச கிரியா. காரிய விதி பிரயுக்தஸ்ய, அதில் பிரயோகம் செய்ய வேண்டியதாக தான் பிரம்மனை சாஸ்திரம் பிரதிபாதிக்கிறது, வேதாந்தங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சொன்னது போல ஞானத்துக்கு ஒரு பலன் கிடையாது. நீ என்ன நினைக்கிறாய்? ஜிக்ஞாசிய விஷயம் வேறாக இருப்பதனால் ஒன்றுக்கு அனுஷ்டான அபேட்சை இருக்கு, மற்றொன்றுக்கு அனுஷ்டான அபேட்சை இல்லை. எனவே ஜிக்ஞாசிய விஷயம் வேறாக இருப்பதனால் ஒன்றிற்கு பலம் பிறகு, மற்றொன்றுக்கு பலம் இப்பொழுது என்று நீ சொல்கிறாய் அல்லவா? அதெல்லாம் சரியில்லை. இங்கேயும் அதே போல கிரியை உண்டு, உபாசனை இங்கே உள்ளது. எப்படி சொல்றீங்க? அப்படி ஆணித்தரமா சொல்றீங்களே. ஆமா, பாருங்க, வாக்கியங்களை பாருங்க. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஆத்மாவை உபாசனை செய். திரஷ்டவ்ய என்பதை அவன் உபாசனை செய்யன்னு எடுத்துக்கிறான். ஏன்? திரஷ்டவ்ய இருக்கு பாருங்க, அங்க தவ்ய பிரத்யம் இருக்கு, செய்யணும் இருக்கு இல்லையா? ஆத்மாவை பார்க்கணும் அப்படி கிடையாது, ஆத்மாவை பாருந்தான் இருக்கணும். இல்லை ஆத்மா இருக்கு அப்படியாக இருன்னு சொல்லணும். ஆத்மா என்ற ஒரு விஷயமா பார்க்கறதுக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஆத்மாவை உபாசனை செய். அது மட்டும் இல்லை, ஆத்மா அபஹத பாப்மா, எந்த வகையான பாப்பம் மற்ற இந்த ஆத்மா, சஹ அன்வேஷ்டவ்யா உபாசனை செய், ச விஜிக்ஞாசித்தவ்யா உபாசனை செய். பாருங்க, பிரத்யம் இருக்கு பாருங்க, விதி இருக்கு பாருங்க. விதி இல்லையாங்க? விதி இருக்கு. எவ்வாறு ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத என்ற விதி இருப்பது போல, அவ்வாறாக இங்கேயும் விதி இருக்கே. தவ்ய பிரத்தியம் விதி தானே இல்லையா? தவ்ய பிரத்தியம் விதி தானே. யாரும் ஆன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க.
த எஜேத அப்படி வந்தா விதி. யஜனம் செய்ய வேண்டும் விதி. தவ்ய பிரத்தியும் விதி தான். பாருங்க, இல்லையே மற்றதெல்லாம் தான் இருக்கு, இங்கே மட்டும் தவ்ய இருக்கே. ஆத்மா இத்தேவ உபாசீத எஜேத, ஆத்மா என்று உபாசனை செய். ஆத்மானமேவ லோகம் உபாசீத. பாருங்க, ஆத்மானமேவ லோகம், ஆத்மா என்ற அனுபவத்தை, லோகம் லோக்கியத்தை அனுபூயத்தை இது லோகா, அனுபூதி தான் லோகம். ஆத்மா என்ற அனுபவம் இருக்கு இல்லையா, அதை உபாசனை செய். மேலும் பிரம்மவேத, வேத வித்யா, வித்யா என்றால் உபாசனை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, நீ பிரம்மத்தை உபாசனை செய்தால் நீ பிரம்மத்தை அடைவாய். பாருங்க, இத்தியாதிஷு விதானேஷு சத்சு, இப்படிப்பட்ட விதானங்கள், விதானங்கள் விதிகள், இதெல்லாம் பார்க்கும்போதே விதின்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட விதிகள் இருக்கும்பொழுது அந்த விதிகளை கேட்கும்பொழுது ஏதேஷு கஹ அசௌ ஆத்மா, இப்படி ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறாங்களே, உபாசனை செய்யணும்னு சொல்கிறாங்களே, இவங்கெல்லாம் அந்த விதிகள்லாம் என்ன பார்த்து ஆத்மா இத்தியேவ உபாசீத, ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, ஸோ அன்வேஷ்டவ்யா, ஸோ விஜிக்ஞாசித்தவ்யா, இப்படி ஆத்மா ஆத்மா என்று வருகிறதல்லவா. கஹ அசௌ ஆத்மா, இந்த ஆத்மா என்பது என்ன? கிம் தத் பிரம்ம, இந்த பிரம்மம் என்பது என்ன? இந்த உபாசனை செய்யின்னு வரும்பொழுது இந்த ஆத்மா பிரம்மம் வருது இல்லையா, அந்த விதிகளில், அந்த விதிகளில் வரக்கூடிய ஆத்மா பிரம்மா என்ன? இதி ஆகாங்ஷாயாம், என்ற ஆகாங்ஷை ஒருவனுக்கு தோன்ற, அறிய வேண்டும் என்ற எண்ணம் வர, பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லுது? தத் ஸ்வரூப சமர்ப்பணேன ஏவ, அப்படி உபாசனை செய்ய வேண்டிய அந்த ஆத்மா பிரம்மத்தை பற்றிய அதனுடைய சுரூபத்தை, சர்வே வேதாந்தா, அந்த சுரூபத்தை அறிவதற்கு, எந்த சுரூபத்தை அறிவதற்கு? உபாசனை செய்ய வேண்டிய ஆத்மா பிரம்மா அதனுடைய சுரூபத்தை அறிவதற்காக சர்வே வேதாந்தாக உபயுக்தாக. அப்போ விதிதான் பிரதானம், இங்கே உபாசனா விதிதான் பிரதானம். ஆத்மாவை உபாசனை செய்யன்னு சொல்லிட்டு பிறகு ஆத்மானா என்ன? டே மண்வட்டியை கொண்டு வாடா அப்படின்னு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு முதிர்ந்தவர், வயதில் முதிர்ந்தவர் சொல்கிறார். சின்ன பையனுக்கு என்னன்னு தெரியாது, மண்வட்டின்னு என்னன்னு தெரியாது. அவன் உடனே என்ன கேட்பான்? தாத்தா தாத்தா மண்வட்டினா என்ன அப்படின்னு கேட்பானா இல்லையா? கேட்பான், நிச்சயம் கேட்பான். அதே போல் ஆத்மாவை உபாசனை செய் அப்படின்னு சொன்னால், பிரம்மத்தை உபாசனை செய்யினா ஆத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அப்படி கேள்வி வரும்பொழுது, அந்த ஆகாங்ஷை தோன்றும் பொழுது, அந்த ஆகாங்ஷையை பூர்த்தி செய்வதற்கு தான் பிரம்மஸ்வரூபத்தை சொல்கிறாங்களே ஒழிய வெறும் பிரம்மஸ்வரூபத்தையா சொல்கிறாங்க? கேள்வி வந்தால் பதில் சொல்லுவாங்க, கேள்வி கேட்க பதிலாக சொல்லுவாங்க. எனவே அதனால தான் இந்த பிரம்மஸ்வரூபத்தை விளக்கக்கூடிய பதங்கள் என்னது? நித்யா, சர்வஜ்ஞா, சர்வகதா, நித்திய திருப்தா, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா, விஜானம், ஆனந்தம், இதெல்லாம் தான் ஆத்மா, இதெல்லாம் தான் பிரம்மா, இத்தியேவ மாதையா, இப்படிப்பட்ட மற்ற பதங்கள் எல்லாம். இப்படி இந்த பிரம்மத்தை, இந்த ஆத்மாவை உபாசனை செய்தால், உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆத்மா உபாசனை செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். ஆத்மானு உடம்புன்னு உபாசனை செய்யக்கூடாது. வேதாந்தம் சொல்லியிருக்கா? இல்லை. ஆத்மாவை நித்தியம் என்று உபாசனை செய், சர்வஜன் என்று ஆத்மாவை உபாசனை செய், இந்த ஆத்மா தான் பிரம்மம்னு உபாசனை செய். பிரம்மம்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க அங்கே கடைசியில். கிம் தத் ஆத்மா, கிம் தத் பிரம்ம, ஆத்மானா எது, பிரம்மம்னா எது என்பதற்காக
இப்படி இந்த பதங்கள் எல்லாம் சாஸ்திரம் சொல்ல, இந்த அர்த்தத்தை உணர்ந்து ஆத்மாவை பிரம்மத்தை உபாசனை செய்ய வேண்டும். அப்படி உபாசனை செய்தால் தது உபாசனாச்ச, அந்த உபாசனையினால் பாஷ்யத்தையும் பார்க்குறீங்க இல்லைங்களா? நிறைய பேர் என்ன பாஷ்யத்தை விட்டுட்டு என்ன தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பாஷ்யத்தையும் பார்க்கணும், இல்லைன்னா பாஷ்யத்தை படிக்காமே அர்த்தம் சொல்லலாம் இல்லையா? இனிமேல் தது உபாசனாச்ச, அந்த உபாசனையினால் என்ன வருகிறது? சாஸ்திர திருஷ்டா. சாஸ்திர திருஷ்டா என்றால் சாஸ்திரம் சொல்லுகின்ற, சாஸ்திரத்தால் மட்டுமே அறியக்கூடிய, பிரத்யக்ஷம் கிடையாது, அனுமானம் கிடையாது, சாஸ்திர திருஷ்டா. ஜோதிஷ்டோமம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும்னு யார் சொன்னா? சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அதுபோல சாஸ்திர திருஷ்டா. அது எது? அதிருஷ்டா. இப்ப கிடைக்காது, இப்ப கிடைக்காது. ஜோதிஷ்டம் செய்தால் சொர்க்கம் இப்ப கிடைக்குமா? அதிருஷ்டம். பிறகு இப்ப பார்க்க முடியாத அந்த ஸ்வர்க்கம், அது அதிருஷ்டா. புண்ணியத்தின் பலம், அதான் அதிருஷ்டம்னா புண்ணியம், புண்ணியத்தினுடைய பலம். அப்படிப்பட்ட மோட்சம் என்ற பலம் பவதியா பவிஷ்யதி. பவிஷ்யத்தின் அர்த்தம் உன்னுடைய தேகத்தினுடைய மறைவுக்கு பிறகு, தேக பாத்தத்திற்கு எப்படி ஸ்வர்க்கம், அது போல புரியுங்களா? பாருங்க, வெறும் பூத வஸ்துவை சொன்னா, சாஸ்திரம் சொன்னா, இந்த கருத்துல கர்மகாண்டியவங்கெல்லாம் சமம் தான். வெறும் பூத வஸ்துவை சொன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. கர்மத்தினுடைய சம்பந்தம் தான் பிரயோஜனம். அடுத்த வரிகள், கர்த்தவ்ய விதி அனுப்பிரவேசேது, கர்த்தவ்ய விதி அனுப்பிரவேசேது, கர்த்தவ்ய விதி அனனுப்பிரவேசேது, வஸ்து மாத்திர கதனே ஹான உபாதான அசம்பவா சப்தத்வீபா வசுமதி ராஜா அசௌ கச்சதி இத்யாதி வாக்கியவத் வேதாந்த வாக்கியானாம் ஆனர்த்தக்யம் ஏவ ஸ்யாத். சரி, படிங்க. கர்த்தவ்ய விதி அனனுப்பிரவேசே பவா இப்படி கர்த்தவ்ய விதி அனனுப்பிரவேசே. கர்த்தவ்ய விதி, இங்கே கர்த்தவியம் என்பது என்ன? செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? உபாசனா. இப்படி உபாசனா விதியானது அனனுப்பிரவேசே. அனனுப்பிரவேசே என்றால் அதை நீங்கள் பிரம்ம விஷயத்தில், ஆத்ம விஷயத்தில் ஒப்புக்கொள்ளாவிடில், அதற்கு பிரவேசம் இல்லை என்றால் என்ன ஆகும்? வஸ்து மாத்திர கதனம் தான் இருக்கும். அப்போ வஸ்து மாத்திர கதனம், இது இவ்வாறு உள்ளது, இது இது இப்படிதான் இருக்கும். எப்படி? அது இவ்வாறு இருந்தால் என்ன? அதில் ஒன்றுமே இல்லையே. ஆணம் கிடையாது, உபாதானம் கிடையாது, சும்மா சாஸ்திரம் சொல்லிட்டு அமைதியாகி விடுகிறது. அதில் என்ன கிடைக்கும்ன்றீங்க? ஹான உபாதான அசம்பவாத். ஹானம் உபாதானம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹானம் என்றால் தள்ளுவது, நீக்குவது. உபாதானம் என்பது கொள்வது.
அதாவது ஒரு கர்மத்திற்கு அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது அல்லது துன்பம் தருவதாக இருந்தால் அதை விட்டு நீங்குவது இல்லையா? ஒரு கிரியைக்கு பிரவிற்த்தி நிவிருத்தி கூட சேரணும். அதான் இவங்க சொல்றாங்க. வெறும் இது இவ்வாறு உள்ளது, ஆத்மா நித்தியம், இதை வச்சு என்ன பண்றது? சாம்பார் கூட வைக்க முடியாது உங்க ஆத்மா வச்சு. ஆத்மா நித்தியம், ஆத்மா சுத்தம், பிரயோஜனமற்றது. ஆனால் எப்படி பிரயோஜனமற்ற பூத வஸ்து மட்டும் சொன்னால் எப்படி? சப்தத்வீபாவ சுமதி உதாரணம் சொல்கிறார். இந்த பூமியில் 7 கண்டங்கள் உள்ளன. சரிக்கட்டோமே, எனக்கு என்ன வருது? ராஜா சௌகச்சதி, அரசன் ஊர்வலம் வருகிறான், அரசன் செல்கிறான், போகட்டும் வரட்டும், எனக்கு என்ன? புத்திமான்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் தான் அதுக்கெல்லாம் 1 மார்க்கு 2 மார்க்கு ஜென்ரல் நாலேஜெல்லாம் எழுதி மார்க்ஸ் வாங்கி அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோகம் இல்லையா? ரோஸ் பிங்க் சிட்டி என்னது? ஜெய்ப்பூர். ரோஸ் பிங்க் சிட்டி 1 மார்க்கு. யார் சொன்னீங்க? 1 மார்க் உங்களுக்கு. என்னத்த பண்ண? அவசியம் அதான் இங்கே சொல்கிறாரு பாஷக்கார். ரோஸ் பிங்க் சிட்டி இல்லையா? நிறைய இருக்கு இல்லைங்களா? உலகத்திலேயே 2வது பெரிய சிகரம் என்ன? எவரெஸ்ட் முதல் ஆச்சு. 2வது என்ன? K2 இல்லது காட்வின் ஆஸ்டின். உலகத்திலேயே மிக உயரத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை என்ன? லேக். லேக் என்ன சொல்றது? ஏரி என்ன? லேக் டிட்டிகாக்கா. அதுக்கு பேரு. ஆண்டிஸ் மலை மேல இருக்கு. இருக்கட்டுமே, எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது கூட? டிட்டி காக்கா இருக்கட்டும், புட்டி காக்கா, எனக்கு எந்த காக்காவா இருந்தா எனக்கு என்ன? இதனால என்ன பிரயோஜனம்? இத்தியாதி வாக்கியவத்து, இப்படிப்பட்ட வாக்கியங்கள் போல வேதாந்த வாக்கியானாம் அனர்த்தக்கம் ஏவசியாத், ஒரு பிரயோஜனமற்ற ஒரு விஷயம் ஆயிடுமே இதெல்லாம். ராஜா போறார், போட்டோமே. ராஜா வரட்டுமே. போறாரு வராரு, அவருக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? நான் என் வேலையை பார்க்குறேன், நான் சாம்பார் பண்ணிட்டு இருக்கேன். அவர் போறாரு வராரு, என்கிட்ட சாம்பார் கேட்டால் சொல்லு, நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறேன். அது வேற விஷயம். சம்பந்தம் இல்லை அதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன வரப்போகுது? ஆத்மா சுத்தம், ஓகே, நித்திய சுத்த புத்த முக்த, சரி நல்லா நல்லா நித்திய சுத்த புத்த முக்த அனர்த்தக்கியம் சியாது, ஒரு பிரயோஜனமற்ற ஒரு ஞானம். வெறும் பூத்த ஹானோபாதானம் இருக்கணும், கூட சேர்க்கணும். எனவே இப்படிதான் நீங்க பொருள் எடுத்துக்கணும். எப்படி பொருள் எடுத்துக்கணும்? ஆத்மாவை உபாசனை செய். முதல் வாக்கியம். உனக்கு ஸ்வர்க்கத்தின் மீது ஆசை விருப்பம் இருந்தால் ஜோதிஷ்டோமம் செய், அக்னிஹோத்திரம் செய், சொர்க்கம் பிறகு கிடைக்கும். அமிர்தத்துவம் காமம் இருக்கா? இருக்கா. ஒரு சில பேருக்கு இருக்கு. சரி, அந்த ஒரு சில பேருக்கு, அதனால தான் வேதாந்தம் கொஞ்சமா இருக்கு. அந்த ஒரு சில பேருக்கு நீ ஆத்ம உபாசனை பண்ணு. ஆத்மாவா? பிரம்மமா? சொல்றேன் கேளு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, பாரமே உபாசனை. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவ பிரஜானம் ஆனந்தம் பிரம்மா, உபாசனை. சச்சிதானந்த ஆத்மா, ஆரமே உபாசனை. இப்ப பிரயோஜனம் இருக்கு.
ஆத்மா நித்திய சுத்த புத்த முக்த இருக்கட்டுமே. நான் உபாசனை செய்யணும்னா அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகிடும்? டிட்டி காக்கா போல ஆகிடும் ஆத்மா. பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கேட்பீங்க, பரவாயில்ல சாமி என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு, அவ்வளோதான், பரவாயில்ல, கொஞ்ச நாள் போட்டு சாமியும் மறந்து விடாதெல்லாம். சரி, இதை சித்தாந்தி கேட்டு அடப்பாவி இப்படி என்னோட ஆத்மா இப்படி பண்ணிட்ட நீ. சாஸ்திரம் வஸ்துன்னு சொன்னால் அதில் பிரயோஜனம் இல்லையா? யார் சொன்னா உனக்கு இப்படின்னு? பிரயோஜனம் இருக்கு, அதுலேயும் பிரயோஜனம் இருக்கு. ஒரு விஷயத்தை விஷயமாக சொல்லும்போது பிரயோஜனம் இருக்கு இல்லையா? எப்படி இல்லை? ஆத்மா நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம்னா பிரயோஜனம் இல்லையா? என்னை பற்றி தானே ஆத்மா சொல்லுது. பிரம்மம்னு என்னை பற்றி சொன்னால் எனக்கு பிரயோஜனம் இல்லையா? அதை பற்றி என்ன பேசுகிற நீ என்று இப்பொழுது பாஷ்யக்கார் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு இவன் சொல்கிற உத்தரம் பிரமாதமாக இருக்கு பாருங்க. படிப்போம். சித்தாந்தி நனு என்பது சித்தாந்திங்க, சரிங்களா? நனு வஸ்து மாத்திர கதனேபி ரஜ்ஜுரியம் நாயம் சர்பஹ இத்யாதோ பிராந்தி ஜனித பீதி நிவர்த்தகேன நிவர்த்தனேன அர்த்தவத்வம் திருஷ்டம் ததா இஹாபி அசம்சாரி ஆத்மவஸ்து கதனேன சம்சாரித்வ பிராந்தி நிவர்த்தனேன அர்த்தவத்வம் ஸ்யாத். சரி, நனு வஸ்து மாத்திர கதனேபி ரஜ்ஜுரியம் சர்பஹ இத்யாதோ பிராந்தி ஜனித பிரீதி நிவர்த்தனேன அர்த்தவத்வம் திருஷ்டம் ஆத்மவஸ்து கதனேன அர்த்தவத்வம் ஸ்யாத். நனு, நீ சொன்ன சரியில்லைப்பா. அது என்ன சரியில்லை? வஸ்து மாத்திரம் மட்டும் பூத வஸ்துவினுடைய ஸ்வரூபத்தை சொல்வதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன இல்லையா? அதை உபாசனை ஏதாவது விதி கூட சேர்த்தாதான் பிரயோஜனம் சொன்ன இல்லையா? அது சரியில்லை. நான் ஒத்துக்க போகிறது கிடையாது. ஏன்? வஸ்து மாத்திர கதனே அப்படி அந்த வஸ்துவினுடைய எது, அந்த வஸ்து மாத்திரம் இது, இந்த வஸ்து அப்படின்னு சொன்னதாலும் கூட, அப்படி சொன்னாலும் கூட, உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு. ரஜ்ஜுரியம் நாயம் சர்பஹா, இது ரஜ்ஜு தான், இது சர்ப்பம் இல்லை. சொல்லும்பொழுது சர்ப்பத்தை பார்க்குறான் ஒருத்தன், உண்மையில் அது ரஜ்ஜு. அவனிடம் போய் அந்த வஸ்து மாத்திர கதனம், இது ரஜ்ஜு சர்ப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்த புருஷன் சொல்லும்போது, இத்தியாதோ, இப்படிப்பட்ட உதாரணங்கள் நிறைய உதாரணம் சொல்ல முடியும், ஒரு உதாரணம் சொல்கிறவன. இத்தியாதோ, இந்த உதாரணங்களில் அந்த வஸ்து மாத்திர கத்தனத்தினால அந்த வஸ்துவினுடைய சொரூபத்தை மட்டும் சொல்வதனால், விளக்குவதனால் என்ன ஆகிறது? பிராந்தி ஜனித பீதி நிவர்த்தனேன அர்த்தவத்வம் திருஷ்டம். அது சர்ப்பம் என்ற பிராந்தி, அதனால் வரக்கூடிய ஜனித, அதனால் வரக்கூடிய பீதி பயம், இது நீங்க நிவர்த்தனேன அந்த வஸ்து மாத்திர வாக்கியத்திற்கும் பிரயோஜனம் உண்டே, அர்த்தவத்வம் திருஷ்டம். அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம், வேதாந்தத்தில் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ததா, நீயும் வேதாந்தி தான் ஞாபகம் வச்சுக்கோ. ததா இஹாபி, இங்கு கூட வேதாந்த சாஸ்திரத்திலும் கூட, பிரம்மத்தை பொறுத்த மட்டும் கூட, ஆத்மாவை பொறுத்த மட்டும் கூட, ஆத்மா அசம்சாரி ஆத்ம வஸ்து கதனேன, ஆத்மா அசம்சாரி என்று சொல்ல, என்ற வாக்கியங்கள் சொல்ல, அசம்சாரி ஆத்ம வஸ்து இதி கதனேன, இதி வாக்கிய கதனேன
என்ற வாக்கியங்கள் சொல்ல என்னாகும்? சம்சாரித்வ பிராந்தி நிவர்த்தனேன, அதனால் சம்சார பிராந்தி நிவர்த்தியாகி அர்த்தம் இருக்கே, அதில் பிரயோஜனம் இருக்கே. யார் சொன்னா நித்திய சுத்த புத்த புக்தம்னா பிரயோஜனம் இல்லை? அதெல்லாம் யார் சொன்னா உனக்கு? இருக்கே. இருக்கா? அப்படியா? அடுத்தது மட்டும் நம்ம படிச்சுட்டு முடிச்சுப்போமா? ஒரு 5 நிமிஷம் ஆகும், பரவாயில்லைங்களா? ஸ்யாத் ஏதத் ஏவம் யதி ரஜ்ஜு ஸ்வரூப ஸ்ரவண மாத்திரேண சர்ப்ப பிராந்தி, யதி ரஜ்ஜு ஸ்வரூப ஸ்ரவண மாத்திரேண இவ சர்ப்ப பிராந்தி சம்சாரித்வ பிராந்தி பிரம்மஸ்வரூப ஸ்ரவண மாத்திரேண நிவர்த்தேத நது நிவர்த்ததே. ஸ்ருத பிரம்மணோபி யதா பூர்வம் சுக துக்காதி சம்சார தர்ம தர்ஷனாத் ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யः இதி ச ஸ்ரவண உத்தர காலயோः மனன நிதித்தியாசனயோः விதி தர்ஷனாத். மனன நிதித்தியாசனயோः விதி தர்ஷனா தஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயதயா ஏவ சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம அப்யுபகந்தவ்யம் இதி. சரி, ஸ்யாத் ஏததேவம் பிராந்திஹ நிவர்த்தேத யதா பூர்வம் சுகதுக்காதி சம்சார தர்ம தர்ஷனாத் சித்தவ்யः இதி ச ஸ்ரவண உத்தர காலயோः மனன நிதித்தியாசனயோः விதி தர்ஷனாத் தஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயதயா ஏவ கந்தவ்யம் இதி. என்னது, என்ன சொன்ன? வஸ்து மாத்திர கதனத்தினாலேயே வஸ்து ஸ்வரூப சாஸ்திரம் சொல்வதனாலேயே பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னேன். எப்படி உதாரணம் என்ன சொன்ன? இது ரஜ்ஜு சர்ப்பம் இல்லை என்பதனால் அந்த பீதி, சர்ப்ப பிராந்தியினுடைய பீதி நிவர்த்தனமாகுது இல்லையா? அதுபோல நீ ஆத்மா வஸ்து மாத்திரத்தினால பிரயோஜனம் இருக்குன்னு சொன்ன இல்லையா? ஸ்யாத் ஏததேவம், அப்படி இருந்தா நீ சொல்றது சரியா, நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தால், எப்படி இருந்தால், அந்த ரஜ்ஜு, இது ரஜ்ஜு சர்ப்பம் அல்ல என்று சொல்வதனால் எவ்வாறு பீதி, அந்த சர்ப்ப பீதியானது செல்கிறதோ, நீ சொல்றது போல இது இருந்தால் நான் அதை ஒத்துக்கொள்றேன். பூர்வபக்ஷி சித்தாந்தி சொல்லியாச்சு இல்லையா? வஸ்து மாத்திர கத்தனத்தினால பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பூர்வபக்ஷி இப்போ சொல்கிறார், ஸ்யாத் ஏதேவம், நீ சொல்றது மாதிரி இருந்தா சரி. ஸ்யாத் ஏதத், நீ சொல்றது சரி. இப்படி ஏவம், ஏவம்னா நீ சொல்றது போல இருந்தா. ஏன்பா? யதி ரஜ்ஜுஸ்வரூப ஸ்ரவண மாத்திரேன இவ சர்ப்ப பிராந்தி போஷ் ரஜ்ஜுஸ்வரூப மாத்திரேன இவ, ரஜ்ஜுஸ்வரூபத்தை சொல்லும்போது சர்ப்ப பிராந்தி போயிடுது. அது போல இங்க இருந்தா நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஏன்? சம்சாரித்வ பிராந்தி பிரம்மஸ்வரூப ஸ்ரவண மாத்திரேன நிவர்த்தேத. ஒருவேளை சம்சாரத்துவ பிராந்தியானது பிரம்மஸ்வரூப ஸ்ரவணம், இந்த வஸ்து ஸ்வரூபம் சாஸ்திரம் சொல்லும்பொழுது
எவ்வாறு அங்கே இது ரஜ்ஜு சர்ப்பம் அல்ல என்று சொல்லும்பொழுது அந்த பிராந்தி போச்சோ, அதுபோல இப்பொழுது சாஸ்திரமானது சொல்ல, அதை கேட்க அந்த பிராந்தியானது போனால், நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நத்து நிவர்த்தத்தை, அது போறது இல்லையே. ஏன்பா எப்படி சொல்ற? ஸ்ருத பிரம்மணோபி யதா பூர்வம் சுக துக்காதி சம்சார தர்ம தர்ஷனா. ஸ்ருத பிரம்மணோபி, பிரம்மத்தை பற்றி கேட்டிருக்காங்க எத்தனை தடவை அவங்க? ஸ்ருத பிரம்மணோபி அஹம் பிரம்மாஸ்மின்னு நாள் முழுதும் வகுப்பு எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்கெல்லாம். ஸ்ருத பிரம்மணோபி யதா பூர்வம், கோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ யதா பூர்வம் சுக துக்காதி சம்சார தர்ம தர்ஷனா. அவங்களுக்கும் சுக துக்கம் அப்படியே தானே இருக்கு. எங்க போயிருக்கு? வஸ்து மாத்திர ஸ்வரூபத்தை கேட்டா, வஸ்து மாத்திர ஸ்வரூப கதனத்தினாலேயே பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னேன். உதாரணம் என்ன சொன்னேன்? ரஜ்ஜு சர்ப்புன்னு சொன்னேன். சரி, உதாரணம் அங்கே நல்லா இருக்கு, இங்கே அது வேலை செய்தா? அங்கே சரி, இங்கே உனக்கு தோன்ற உதாரணத்தை நீ கொடுத்துட்டு நம்ப சொல்றியா? உதாரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற இது வேற. சம்பந்தம் இல்லாத உதாரணம் கொடுத்துட்டு என்னை ஏமாத்த பார்க்குறியா? அது சரிப்படாது. அதனால்தான் ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்ய வாக்கியம் பார்த்தியா? ஸ்ரவணத்துக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யம் இருக்கு இல்லையா? ஸ்ரவணத்தினால வஸ்து மாத்திர ஸ்வரூப கதனத்தினால எல்லாம் முடிஞ்சுதா? அது ஸ்ரவணம் இருக்கே இல்லை. அதுக்கப்புறம் கூட சொல்லியிருக்காங்க பார், ஸ்ரவணத்துக்கு அப்புறம் நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இதிச்ச ஸ்ரவண உத்தர காலையோ, ஸ்ரவணத்துக்கு பிறகு மனன நிதித்தியாசனையோகோ விதி தர்ஷனா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. விதி பாருங்க, விதி இருக்கு. இதெல்லாம் உபாசனத்தை குறிக்கக்கூடியதுதான். அது சரியா நீ புரிஞ்சுக்கணும். ஏதோ விசாரம் சொல்லணும் ஏமாத்திக்காத, சரியா புரிஞ்சுக்கோ. சரியா? அதுவும் இதுவும் சரிபடாது. வஸ்து மாத்திர கதனத்தில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது ரஜ்ஜு சர்ப்பத்தில் என்னவோ சரி, இங்கே கிடையாது. உண்மையில் நீ ஜீவன். பொய்யாக நீ ஜீவன் என்பது பொய்யாக இருந்தால் அந்த வஸ்து மாத்திர கதனத்தில் மாறி இருக்கணும். ரஜ்ஜு சர்ப்பத்தில் மாறுது இல்லையா? இதை ரஜ்ஜுன்னு சொல்லும் போதே ஆமாண்டா, அது எத்தனை தடவை சொல்றாங்க பிரம்மம் பிரம்மம். போதா போலியே. உண்மையில் உண்மையில் உண்மை சொல்டா, உண்மையில் நீ ஜீவன் என்பதை உணர். உண்மையில் நீ ஜீவனாக இருப்பதனால் இது அத்தியாசம் கிடையாது. உண்மையில் நீ ஜீவனாக இருப்பதனால் நீ பிரம்மம் ஆகணும்னா ஏதாவது செய்யணும். ஒன்றை செய்தால்தான் ஒன்று கிடைக்கும். அதனால்தான் ஸ்ரவணம், அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்றாங்க. அதை போல் நாம் செய்ய வேண்டும். விதி தர்ஷனா தஸ்மாத், எனவே பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ, பிரதிபத்தி விதி உபாசனா விதி விஷயமாகத்தான் சாஸ்திர பிரமாணகம் பிரம்மமானது சாஸ்திரத்தினால் காட்டப்பட்டுள்ளது. பிரம்மம் சாஸ்திர பிரமாணம் தான். அப்படின்னு அர்த்தம், சாஸ்திரத்தினுடைய சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கிறது. பிரம்மம் பிரமாணமாக இருக்கிறது பிரம்மத்திற்கு. அப்படின்னு அர்த்தம், பிரம்மம் சாஸ்திர பிரமேயம். ஆனால் அது எப்படி இருக்குது? பிரதிபத்தி விதி விஷயமாக இருக்கிறது. சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம அபிவகந்தவ்யம் இதி, இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இதி இத்தின அர்த்தம், இதி அபரே பிரத்யவதிஷ்டந்தே. முன்பது இல்லைங்களா? அபரே பிரத்யவதிஷ்டந்தே என்று ஒரு சாரார் வேதாந்திகள் இவ்வாறு தங்களுடைய ஆக்ஷேபத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்படி பூர்வபக்ஷத்தை முடிக்கிறார். இப்ப சித்தாந்தம் ஆரம்பிக்கும். எனவே இந்த வர்ணகத்துக்கு ஆக்ஷேப சங்கதி இல்லையா?
சூத்திரம் ஒன்று தான், அதை புரிந்து கொள்ளும் விதம் வேறு பாருங்க. சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம, பிரம்மமானது சாஸ்திர பிரமேயம் தான். ஆனால் எப்படிப்பட்ட பிரமேயம்? உபாசனா விதி விஷயமாக பிரமேயம். உபாசனா விதி விஷயமாக பிரமேயம். வெறும் பிரமேயம் அல்ல, உபாசனா விதி விஷயமாக பிரமேயம் என்று ஒரு சாரார் தங்களுடைய வேதாந்த ஞானத்தை இவ்வாறு பூர்வபக்ஷமாக வைக்கிறார்கள். சரியா? குடிச்சு பக்கத்தை திருப்பி திருப்பி பார்க்காதீங்க, எல்லாம் முடிஞ்சிடும். சும்மா நான் போவதற்கு முன்பு அனைத்தையும் முடித்து தான் போவேன். ஒன்றும் வஸ்து மாத்திர கத்தனம் இது. ஓ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ।